விக்ரமன் சார் படம் அந்த மாதிரி ஒரு கோல்டன் வைப்ஸ் கொடுக்குறாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து. ரெண்டாவது அந்த ஸ்பின்னர் டக்க பாருங்க, சும்மா சுருட்ட போறாங்க, அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. மூணாவது அந்த பேட்டிங் டெப்த் போயினே இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு பேட்டிங் டெப்த். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 6வது கப்பிதான் லோடிங்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, உன் மிடில் ஆர்டர் யாரும் பெருசா லாஸ்ட் 2 வருஷமா ரன் அடிக்கல எக்ஸப்ட் ஒத்துவன் பூபி, அதுவே ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு. ரெண்டாவது உன் ஃபாஸ்ட் போலிங் ஹோம் ஓகே, ஆனா அவைக்கு போனா கொஞ்சம் சிரிக்கிறது வந்து போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. மூணாவது எங்க தாண்டி பவர் கிட்ட தலதோனி இருக்காரு, ஆனா தலதோனி அடிப்பாரா பெரிய கொஸ்டின். இந்த ஓட்டைகளோட எப்பதான் வருஷம் கப்படிப்ப எக்ஸ்பேக்டர் எங்களுக்குங்க. என்னோட ஸ்பின்னர்ஸ் பாரு என்ன ஸ்ட்ராங் ஸ்பின்னர் வச்சிருக்கேன், இவங்களே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பேக்டரா இருப்பாங்க. ரெண்டாவது நீ சொல்றது கரெக்ட், மிடில் ஆர்டர் யாரும் ஃபார்ம், ஆனா ஃபார்ம்லேயே இதாக இருந்தேன், ஃபார்மை கொண்டு வரதான் என்னோட மேனேஜ்மெண்டோட கதையே. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பேக்டர். மூணாவது என்னோட கோட்டு ஃபார்ம் என்ன, சேப்பாக்கு லீடு டீம் வின் பண்ணணும், அந்த கால டீம் வச்சிருக்கேன். சேப்பாக்கே என்னோட எக்ஸ்பேக்டர் தான். நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்றத, ஹோம்லெஸ் ஸ்ட்ராங்கா இருக்க போறேன், பிளேயர்ஸ் போறேன்ற மாதிரி எனக்கே தோணுது. ஆனா இந்த ஓட்டைகளோட கப்படிப்பியான்றது ரொம்ப டஃப். சோ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே இந்த வருஷம் கப்படிப்பாங்களா இல்ல பிளேயர்ஸ் வந்து மிஸ் ஆவாங்களான்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு